ஹாய் செல்லகுட்டீஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்க் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற லிங்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அட்மின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக சம்பாதிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான ட்ராமா லவ்லி ரன்னர் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் போயிட்டு இருக்கு. அதோடைய கடைசி பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையோ போயிட்டு சீக்கிரமாக சட்டுப்பட்டுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ட்ராமாவுக்குள்ளே போகலாமா? ஸோ எபிசோட் 3 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் இருந்திருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட உயிருக்கே ஆபத்து, தயவு செஞ்சு ஹீரோவுக்கு காப்பாற்ற போவாத அந்த ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 போவாத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த மேனேஜர் அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோ என்னமோ ஹீரோயினை போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ல, அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஹீரோ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னதுனால மேனேஜர் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர. அப்ப நம்ம ஹீரோ அவனுடைய கார் கண்ணாடியில மேனேஜர் ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்தறா. இப்ப நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பத்திரமா பாத்துக்க சொன்னா. பாடிஸோட ஏன்டா ஹீரோயினை வெளியே விட்டுன்னு கேட்க, டேய் அவளுக்கு நான் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தேன், அதனால அவ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி என்ன கொஞ்ச நேரம் வெளியே இருக்க சொல்லிட்டு தனியா இருக்கணும்னு சொன்னா. அதுவும் இல்லாம நான் ஒரு டாக்டர்டா, 24 மணி நேரம் நான் எப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரிட்டர்ன் வருவா, அவளுக்கு ஜிஞ்சர் டீ எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு பின்னாடி வர மேனேஜருக்கு ஒரு பாடத்தை புகட்டலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி மேனேஜரை போட்டு சரமாரியா அடிக்கா. மேனேஜர் நீங்க குடிச்சிருந்தீங்க, நான் உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் வந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீனை போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ போயிட்டு போன் எடுத்து அங்கிள் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு அங்கிள் கிட்ட எனக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வமான்னு கேட்க, அங்கிள் உடனே என்கிட்டயே நீ ரூடா பேசுறியா, இந்த மாதிரி போர்ட் மீட்டிங் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொத்து கையில கிடைக்காதே நீ எப்படி உயிர் வாழ்றன்னு நான் பாக்குறேன்டா, அதுவும் இல்லாம உங்க அப்பாவுடைய ஆக்சிடென்ட் கூட ஆக்சிடென்ட் இல்ல உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு சம கோவமாயே அப்ப எங்க அப்பாவுடைய மரணத்துக்கு பின்னாடி நீ தான் காரணமான்னு கேட்க, அங்கிள் உடனே அதை தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நீ லெனின் கிளப்புக்கு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட. ஹீரோ கடுப்பாயிட்டு இப்போ மேனேஜரை பார்த்து முறைக்க மேனேஜர் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட நாளைக்கு ஹீரோ லெனின் கிளப் வந்துடுவான், அதாவது ஷேர்ஸ் எல்லாத்துக்கான டாக்குமெண்ட்ஸ்கிட்டையும் சைன் வாங்கிட்டு ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாவது அவனை அடிச்சு பிடிச்சாவது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிடுன்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு அவனுடைய பார்க்கிங் இடத்துல வண்டியை நிப்பாட்டலான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஸ்பை பொண்ணு, அதாவது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஸ்பை பொண்ணு வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டருக்கே ஒழுங்கு காமிச்சிட்டு போவ. டாக்டர் கடுப்பாயிடுறா, யாரா இந்த பொண்ணு நம்ம பார்க் பண்ற இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி மாசா போறாளேன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கா. இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஹீரோ கால் பண்றான். ஹீரோயின் கடுப்பாயி மறுபடியும் நீயா இப்ப என்ன சொல்ல போறேன்னு கேட்க, இல்ல நான் இந்த மாதிரி ஹீரோ நீ ஃபாலோ பண்ணிட்டு போவாத, டிசம்பர் 1 சொன்னது, அதாவது 31 சொன்னது கண்டிப்பா நீ உண்மைன்னு நம்பியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். ஆக்சுவலி உன்னுடைய கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் இல்லையா டாக்டரே, அது ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட், உன்னுடைய உண்மையான ரிப்போர்ட்டை நீ தேடி கண்டுபிடி. பத்தாவதுக்கு இன்னைக்கான லாட்டரி டிக்கெட்ல வின் பண்ணக்கூடிய ஒரு நம்பரையே நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து சொல்லிட்டான். ஹீரோயின் எவன்டா இவன் பைத்தியக்காரனா இருப்பான், லாட்டரி டிக்கெட்டோட ஃபியூச்சர் நம்பரை எப்படி இவன் வின் பண்ணதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஒரிஜினல் ரிப்போர்ட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட ஃபேக்கான ரிப்போர்ட்டையும் ஒரிஜினல் ரிப்போர்ட்டையும் காமிச்சு உண்மையை சொல்லு, எனக்கு என்ன கேன்சரா இருக்கு, எதுக்கு என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லிட்டு டாக்டரே நம்ம ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்க. டாக்டர் யோசிக்கிறா, ஐயோ நம்ம ஃபேக்கா ஹீரோ சொல்லி தானே கொடுத்தோம், ஹீரோயின் கிட்ட சொல்லிடலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் நான் போலீஸ்க்கு போவேண்டான்னு சொல்லிட்டு டாக்டரை மிரட்ட. உடனே ஏமா இதுக்கேமா போலீஸ்க்கெல்லாம் போற, இங்க பாரு ஆக்சுவலி போர்ட் மீட்டிங் முடிகிற வரைக்குமே நீ இந்த ஹாஸ்பிட்டலில் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா, அதுக்காக தான் உன்னை நான் இங்கே வச்சிருக்கேன்னு சொல்ல. ஆக்சுவலி இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோவுமே வேற டாக்டருக்கு மெசேஜ் பண்ணா, ஹீரோயின் பத்திரமா தானே இருக்கா, அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண. இது நம்ம டாக்டர் காமிச்சு உன் பாஸ் ரொம்ப நல்லவமா, உன்னை கேர் பண்ணுன்றது இல்லாம இந்த மாதிரி பண்றான்னு சொல்ல. ஹீரோயின் அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால நான் இப்பவே டிஸ்சார்ஜ் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆயிக்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்லிட்டான். ஹீரோ
ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆன கையோட பிளஸ் ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு லாட்டரி டிக்கெட்டோட வின்னிங் நம்பரை. அதனால நம்ம ஹீரோயின் லாட்டரி டிக்கெட் வாங்குற கடைக்கு போயிட்டு ஹீரோ சொன்னா அந்த வின்னிங் நம்பரையும் நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு ரிசல்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு போவ. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை நம்ம ஸ்பை பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. ஹீரோ சொன்னதுனால தான் இப்போ ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா நம்ம ஸ்பை பொண்ணு. ஹீரோயின் என்ன ரொம்ப வியர்டா இருக்கா, உன்னுடைய அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்காளேன்னு சொல்ல. இப்போ உடனே ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு லெனின் கிளப்புக்கு போறான். ஸோ அங்க பார்த்தா அங்கிள் இல்ல, அங்கிளுடைய அசிஸ்டன்டும் கூட 2 தடிமாடு மாதிரி 2 அடியாட்கள் இருக்கானுங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், அங்கிள் வரல, ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த டாக்குமெண்ட்ல நீ சைன் போடுன்னு சொல்ல. ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. அப்போ உங்க அதாவது உன்னுடைய அப்பா வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்தாரா இல்ல அவரை வந்துட்டு உங்க அங்கிள் கொலை பண்ணாரான்றதெல்லாம் தெரியாது, ஆனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போறது உறுதி, ஒழுங்கா சைனை போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்ட. ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்ல. அப்போ உன்னோட வந்துட்டு கையவே வெட்டி எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கத்தி நீட்ட. அப்பவும் நம்ம ஹீரோ இல்ல நான் சைன்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்படியா உட்காந்துட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் விடுற மாதிரி இல்ல, செமையா நம்ம ஹீரோவை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். உயிருக்கு வந்துட்டு பயந்துகிட்டு நம்ம ஹீரோவும் கையெழுத்து போட்டுருவானா என்னன்னு தெரியல. இப்போ அப்படி நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் லாட்ரி டிக்கெட்டோடைய அந்த நம்பர் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு லாட்ரி அடிச்சிருச்சு. ஹீரோயின் அமைதியாக படுத்துக்கிறாங்க. என்னடா இது ஒரு குஷியே இல்லையான்னு பார்த்தா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஹீரோயின் செம்மையாக ஹாப்பி ஆகுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, அது எப்படி அது இன்னைக்கான வின்னிங் லாட்ரி டிக்கெட்டை அந்த ஃபோனில் பேசினவன் கரெக்டாக சொல்லியிருப்பான், என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள தான் ஃபோனில் பேசக்குள்ள ஃபியூச்சரில் நம்ம ஹீரோ இன்னைக்கு லெனின் கிளப்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே காலை கட்டாயிருக்கும். லெனின் கிளப்ல என்ன நடக்க போகுது, ஒருவேளை அங்கேயும் ஏதாவது காசு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வண்டி எடுத்துக்கிட்டு லெனின் கிளப்புக்கு வராங்க. அதாவது நம்ம ஹீரோ வச்சிருக்க இடத்துல தான். இப்ப ஹீரோவை அங்கிளுடைய 2 அடியாட்கள் நம்ம ஹீரோவை அடிச்சு கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே ஐயோ நம்ம பழைய பாஸ் போயிட்டு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்னதான் நம்ம ஹீரோ வந்துட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு ரகாடா நடந்துக்கிட்டாலும் என்னதான் இருந்தாலும் பாஸ் இல்லையா, போயிட்டு காப்பாத்தணும். அவங்க வச்சிருக்க வண்டி எடுத்துக்கிட்டு அந்த எல்லா ஆட்களையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சே வந்துட்டு விரட்டிட்டு கையில இருக்க பெப்பர் ஸ்ப்ரேவை எல்லார் மூஞ்சிலையும் அடிக்கா. 2 பேரா இருந்தவனுங்க 4-5 பேரா கூடிக்கிறானுங்க. சோ எல்லாரும் நம்ம ஹீரோ அடிக்க வர ஹீரோயின் வந்துட்டு தடுக்க வராங்க பாருங்க. ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு குட்டி ரொமான்ஸ் சீன் மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்க எல்லா ஆட்களையுமே அடிச்சிட்டு இருக்கான். மாஸ்க் காமிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. லேசியா பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தா நம்ம பாஸ் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஷாக் கன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுக்க வரதுக்குள்ள அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அது வேற யாரு கிடையாது, நம்ம ஸ்பை பொண்ணு தான். ஹீரோ பார்த்து நீ ஹீரோயினை கூட்டிட்டு போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஹீரோயின் யார் அந்த பொண்ணுன்னு கேட்க, வா நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை பொண்ணுடைய வந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோ மாசா கிளம்பி போவ. ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இது லேசியா ஒரு மாதிரி மக்கு மாதிரி சுத்திட்டு இருந்தா நம்ம பாஸ் ஆயுது, இம்பிட்டு வந்துட்டு ரொம்ப அதாவது வந்துட்டு ஒரு மாசா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வண்டியில பூக்குள்ள யோசிச்சுக்கிட்டே வந்தா. வண்டிக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கிளுடைய அசிஸ்டன்ட் வந்து நிப்பாரா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, ஐயோ அங்கிளுடைய அசிஸ்டன்ட் இப்ப என்ன பண்ண போறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி வந்துட்டு அதாவது என்ன வந்துட்டு ஸ்பை வேலை பார்க்க சொல்லி என்னோட மேனேஜர் அங்கிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எங்க அங்கிள் கிட்ட இருந்து வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆளுதான் அங்கிளுடைய அசிஸ்டன்ட். இவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான், நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு பார்க்க தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. இப்ப அந்த அசிஸ்டன்டும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுது, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஸ்பை பொண்ணு கிட்ட வண்டி இல்ல இல்லையா, இவன் புலம்பிக்கிட்டே நடு ரோட்ல வந்துட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏமா ஹீரோ தாமா உன்னை பிக் பண்ண சொன்னா, நீ தானே அன்னைக்கு வண்டி நீ பட்ட பொண்ணு, சரி வா என் கார்ல வந்து ஏறுன்னு சொல்ல. இவனுடைய கார்லயா ஏறணும், நம்ம மாஸ் வண்டியை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை பொண்ணு டாக்டரையே பார்க்க. ஹீரோயின் இங்க நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அடிப்பட்ட காயத்துக்கு ரத்தமும் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சண்டைப்பட்டதுல ஹீரோடைய கையில லைட்டா அடிபட்டு இருக்கும். சோ இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அதாவது நான் இத்தனை வருஷமா 2 வருஷமா நான் உன் கூட வேலைக்கு பண்ணிட்டு இருக்கேன், நீ ரொம்ப லேசியா வேலை எல்லாம் செய்யாத ஒரு வந்துட்டு பையனா தான் நான் பாத்திருக்கேன், இன்னைக்கு என்ன இவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுற, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், ஆபீஸ்ல நான் என்ன பண்ணாலும் அந்த மேனேஜர் பையன் எனக்கு குறுக்குறுன்னு பார்த்து எல்லா விஷயத்தையும் அங்கிள் கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதனால தான் நான் ஒரு லேசியான ஒரு பையனாவும் பொம்பளைங்களுக்கு பின்னாடி சுத்துறவனாவும் நான் வந்துட்டு சும்மா நடிச்சிட்டு இருந்தேன், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்மான்னு சொல்ல. அப்பதான் ஹீரோயின், ஓ அன்னைக்கு ஆக்சிடென்ட் என்னோட வண்டி ஆச்சு, அது கூட உன்னோட அங்கிள்னால தான் கேட்க. ஹீரோ வந்துட்டு, ஆமா அதுக்காக நான் சாரி நான் காம்பன்சேஷன் வேணா கொடுத்துறேன்னு சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அப்ப நீ என்ன ஏன் காப்பாத்தினன்னு சொல்ல. என் கூட ஆக்சுவலி வந்துட்டு அந்த போர்ட் மீட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கிள் என்ன சாக விட மாட்டான், ஆனா என் கூட இருக்கவங்களை ஏதாவது பண்ணிட்டான், அதனால தான் நான் உன்னை வேலையை கூட விட்டு நிப்பாட்டினேன்னு சொல்ல. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ அதனால தான் போர்ட் மீட்டிங் வரைக்குமே என்ன ஹாஸ்பிட்டல்ல தங்க வைக்கிறதுக்காக ஃபேக் ரிகார்ட் ரெடி பண்ணியான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ காப்பாத்தினா இல்லையா, முன்னாடி வந்து அந்த ஸ்டேரிங்கை விட்டுட்டு உனக்கு அடிப்பட்டாலும்
அதுவும் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்க பாரு, நீ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்ன்னு சொல்ல, ஏமா பாஸ்ன்னு சொல்றதை நிப்பாட்டுமான்னு சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு கேட்க, இல்ல ஆக்சுவலி நான் உன்னை லைக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ திருதுப்புன்னு சொல்லிடுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், எனக்கு என்னமோ நீ வந்துட்டு ஃபேக்கா உன்னுடைய கேரக்டர்ல இருந்து உண்மையாவே நீ பிளே பாயா மாறிட்டேன்னு தோணுது, என்ன பார்த்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கு கிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஐயோ நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, உண்மையாவே எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாக்குறாங்க, ஒரு தடவை வேலையில இருக்கக்குள்ளேயே நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமான்னு கேட்டிருப்பான். இதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஃபேக்கான கேரக்டர்ல வாழ்ந்து உண்மையாவே அந்த கேரக்டர் உனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட் எடுத்து பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோடைய கையில அடிபட்டு இருந்தா அந்த ரத்தத்துடைய வந்துட்டு துளிகள் அந்த லாட்டரி டிக்கெட் மேல பட்டு லாட்டரி டிக்கெட்டே கீஞ்சு போயிருக்கு. இதனால நம்ம ஹீரோயின், ஐயோ எனக்கு கிடைக்கக்கூடிய காசு கூட போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஹீரோ உடனே நான் வேணா இதுக்கு காம்பன்சேஷன் பண்ணிடுறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துட்டு கோச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் மறுபடியும் யோசிச்சு பாக்குறான். ஹீரோ சூசைட் ட்ரை பண்ணப்ப ஹீரோயின் வந்துட்டு டம்ப்ளிங் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்களே, அந்த டம்ப்ளிங்ஸ்குள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கும், உன்னுடைய வாழ்க்கையை நீ மறுபடியும் வந்துட்டு வாழு, கண்டிப்பா உன்னால வாழ்க்கையை வந்துட்டு மறுபடியும் வாழ முடியும், நீ கண்டிப்பா லைஃப்ல ஜெயிப்பன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகி ஹீரோயின் கொண்டு வந்தா அந்த ஸ்பைசி டம்ப்ளிங்ஸை நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம சாகக்கூடாது, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோ வாழ தொடங்கி இருந்திருப்பான் போல இருக்கு, ஹீரோயினுடைய அந்த மோட்டிவேஷனல் அந்த லெட்டர்னால தான். ஸோ இப்படியே வந்துட்டு அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என்னால தானே லாட்டரி டிக்கெட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் இதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் உடனே உண்மையாவான்னு கேட்க, அட ஆமாப்பா கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசும் இருக்கு, கூடவே ஒரு புது போனுமே இருக்கு. ஹீரோயின் இவ்வளவுதானா, என்னோட லாட்டரி டிக்கெட் வின்னிங் அமௌண்ட் ரொம்ப பெருசு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ உடனே என்கிட்ட இப்ப இவ்வளவுதான் காசு இருக்கு, உனக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு போர்ட் மீட்டிங்ஸ்ல சொத்தெல்லாம் என் கைக்கு வந்தாதான் எனக்கு காசு கிடைக்கும், ஆக்சுவலி அந்த அங்கிள் சைன் போட்டாதான் எனக்கு இப்போதைக்கு காசு கிடைக்கும், ஆனா இப்ப அந்த அங்கிளை நான் சண்டை போட்டு வந்துட்டு இந்த வந்ததுனால கண்டிப்பா அந்த ஆள் காசு தர மாட்டான், நான் இந்த மாதிரி என்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு கையில வந்ததுக்கு அப்புறமா உனக்கு தகுந்த மாதிரி நான் காம்பன்சேஷன் கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல பரவாயில்ல இந்த காசை நீயே வச்சுக்கோ, இந்த லாட்டரி டிக்கெட் வந்துட்டு நான் ஏதோ கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நம்ம பண்ண போறோம்னு ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல, இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.